அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் தான் உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய இடம். 7ஆம் இடத்துல மிதுனத்துல இருந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு பல விஷயங்களை, மாற்றத்தையும், குழந்தைகள்னால லாபத்தையும், குழந்தைகள்னால ஒரு வெற்றியையும், நல்ல விஷயத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா திருமணத்துல சில தடைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைக்கு சில எப்படின்னா ஒரு அலைச்சல், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இனிமே நடக்கக்கூடிய அமைப்புகள் தனுசுக்கு இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் மாறக்கூடிய அமைப்பும் பணம் சார்ந்த பிரச்சனைகளை பின்னாடி கொடுப்பார். மனம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவார், அப்படி சொல்லலாம். 4ஆம் இடத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு டிசம்பர் கடைசி 5ஆம் தேதிங்க, கடைசி மாசமா வருது. ஸோ இந்த கிரக மாற்றங்கள்லாம் தனுஷுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து என்ன, ஏன்னா குரு பார்க்கிறார், சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப உங்களை இடத்த என்ன செய்யலாம், தொழில் சார்ந்த ஒரு உளைச்சல்கள், தொழில் சார்ந்து ஒரு விஷயங்கள் நடக்கும்போது குரு காப்பாத்திக்கிட்டே வரார், பணத்தை கொடுத்துக்கிட்டே வரார், செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே வரார். 2-3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப கொஞ்சம் படிப்படியா உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் உண்டு. தொழில், என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து அலைச்சல்கள் இருக்கதான் செய்யுமா, இருக்கும். இடமாற்றம் உண்டு.
ஒரு கிரகம் வந்து கோச்சாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு செஞ்சுட்டும் போயிடும். சில விஷயங்கள் என்னன்னா நமக்கு ஒரு அதிசாரமாக பல விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக மாற்றி கொடுத்துட்டு போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் ரெண்டல் தாங்க இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட வீடு மாற்றம் உண்டான்னு கேட்க வராங்க. மேடம் இந்த வருஷம் மாறுவாங்களா, நான் வந்து வீடை மாற்றிட்டுமா, என் பையன் படிச்சுட்டு இருக்கான் ஸ்கூல் மாற்ற உண்டா கேட்குறாங்க. நல்ல காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்குமா மேடம், என் பையன் நல்லா படிப்பானா, குரு நல்லா இடத்த பார்த்துட்டு இருக்காருல்ல. கல்வியில் குழந்தைங்க படிக்கக்கூடிய மேன்மை உண்டு, பயப்பட வேண்டாம். இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் அதிக முதலீடு வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு விரயத்துக்கு வராரு. அதாவது எப்படின்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானங்க. அப்போ 8 வந்து உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது, தனம் அந்த அளவுக்கு போயிடும். உச்சம் பெற்றிருக்கனால கொஞ்சம் காப்பாற்றிக்குவாருன்னு வச்சுங்களேன். புரியாத புதிராக இருக்கக்கூடிய அமைப்பில் பல மனக்குழப்பங்கள் வந்து அப்புறமே சரியாகக்கூடிய காலகட்டம் தனுஷுக்கு உண்டு. கடன் விஷயத்தில் கடன் சுமையில் தவிர்க்க வேணும், நீங்களே தவிர்த்துக்கணும். என்னால் கட்ட முடியாது, இவ்வளோதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டு வாழங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. எதை ஏற்பாடு செஞ்சாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய விஷயமா தான் முடியும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாவா இல்லையா, சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தடைகளை வந்தாலும் அக்கறையுடன் நீங்கள் இருக்கக்கூடியது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கணும். அப்போ அக்கறையாக உட்காந்து குழந்தைங்க மாணவர்கள் படிக்கணும், அக்கறையாக உழைக்கணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, அதில் பயப்பட வேண்டாம். கோயில் வழிபாடு, யாத்திரை, இது மாதிரி கோயில் விஷயங்கள்லாம் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு. அதில் போய் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, யாக பூஜை, கோம பூஜை இதிலெல்லாம் கலந்துக்கிறது, கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும் தனுஷுக்கு. இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும். மத குருமார்கள் பல விஷயத்தில் வந்து போராடி வரக்கூடிய அமைப்பு. குருங்கிற ஒரு அந்த மரியாதையோ அல்லது ஒரு கௌரவமோ சின்னதாக கிடக்கூடிய அமைப்பு ஜூலைக்கு மேலே ஏற்படும். நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கௌரவமாக இருந்து பணத்தை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பின்னாடியெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வண்டி வாகனம் யோகங்கள் உண்டு, புதிய பூமி லாபங்கள் உண்டு, வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடை வந்து கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜூன் ஜூலை வரைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இந்த சித்திரை மாதம் இப்போ ஆரம்பிக்கல, வைகாசி, இதுலேயே வந்து நீங்கள் பல விஷயங்கள் வைகாசிலேயே அடித்தளம் போடுறது நல்லதுன்னு கூட சொல்லலாம். குழந்தை பாக்கியம் உண்டு, சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது சின்னதாக கருகலைப்பு கிடக்கலாம், அல்லது நாள்பட்ட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம், திருமண தடையை கொடுக்கலாம். இப்போ இருந்தே ட்ரை பண்ணிடுங்க. செகண்ட் மேரேஜ், லவ் மேரேஜ், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சட்டுன்னு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பாதி ஆண்டு இருக்குதுங்க. 2026 ஜூன் ஜூலை வரையுமே நீங்கள் நடத்திக்கலாம், பயப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி எப்படியுமே நீங்கள் வழிபாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னா, குருவுக்கு 1/2 லிட்டரு பசு நெய் வாங்கி தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கட்டும். வீட்டில் கூட தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கிறதே நல்லது தான். கேதுடைய தடையெல்லாம் நீங்கும், உங்களுக்கு எல்லாம் விருத்தியை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். விஷ்ணு சரசரநாமம் கேட்டுகிட்டே வாங்க. நான் அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குல்ல, உங்களுக்கு அதிபதியான குருவோட இடத்துல அங்கே உட்காந்துருக்கார். கண்டிப்பாக திருவிடை மருதூர் உங்களுடைய ராசியை குருவும் சனியும் பார்வையிடுறதுனால திருவிடை மருதூர் போய் ஒருத்தருக்க சேவிச்சுட்டு வாங்க, நல்லது. அப்போ தான் பாக்கியத்தை கொடுப்பார். வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ போயிட்டு வாங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.